ஆரோக்கியமாதாவே என் ஆண்டவரின் தாயே, ஆரோக்கியமாதாவே என் ஆண்டவரின் தாயே, கனிவுடன் எம்மை காத்திடுவாய், நீயே எமக்கு தஞ்சம். கனிவுடன் எம்மை காத்திடுவாய், நீயே எமக்கு தஞ்சம். ஆரோக்கியமாதாவே என் ஆண்டவரின் தாயே. அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. மனுகுல தாயே வாழ்க, பெண்களில் சிறந்தவள் நீயே. அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. மனுகுல தாயே வாழ்க, பெண்களில் சிறந்தவள் நீயே. ஓயாமல் பாடிடுவேன், உன் நாமம் வாழ்த்திடுவேன். நிரிசரி நீ பசனிசபா சக சக பக பனி பனிரிகசா. நீ செய்த நன்மைகளை உலகெங்கும் கூறிடுவேன். உம் அன்பை என்றும் மறவோம் தாயே, உம் அன்பை என்றும் மறவோம் தாயே. மே மாதம் 21 பாஸ்கா காலம் 5ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீள்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா, சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனந்திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 1-8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார்.
கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, உறவு என்பது ஒரு இருவழிப்பாதை போன்றது. உறவில் தொடர்புடைய இரு நபர்களும் தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் கடமைகளையும் செய்தால்தான் உறவு முழுமையடையும். ஒரு நபர் உறவு வாழ்வில் மிகவும் அன்புடையவராகவும் ஈடுபாடு உள்ளவராகவும் இருந்து அடுத்த நபர் ஈடுபாடு அற்றவராகவும் செயலற்றவராகவும் இருந்தால் அது உறவாக இருக்க முடியாது. ஒரு பொது தொலைபேசி ஒன்றில் ஒருவன் ஏறத்தாழ அரை மணி நேரமாக தொலைபேசியை கையில் பிடித்துக் கொண்டே இருந்தானாம். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இன்னொரு நபர் பேசுவதற்காக காத்து கொண்டிருந்தார். அவர் பேசவில்லை என்றால் வெளியே வர வேண்டியதுதானே என்று கேட்க, தொலைபேசியை கையில் பிடித்துக் கொண்டிருந்த அந்த நபர், என் மனைவியோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றாராம். உறவில் தொடர்புடைய இரு நபர்களிடமும் அன்பு இருக்க வேண்டும் என்ற உண்மை இறையுறவுக்கும் பொருந்தும். இறைவன் நம்மை அன்பு செய்தால் மட்டும் போதுமானது அல்ல, நாம் இறைவனை அன்பு செய்வதும் முக்கியமானது. இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்பது வேறு, நாம் இறைவனை அன்பு செய்கிறோம் என்பது வேறு. கடவுள் நம்மோடு உறவில் இருக்கின்றார் என்பது வேறு, நாம் கடவுளோடு உறவில் இருக்கிறோம் என்பது வேறு. கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பது வேறு, நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் என்பது வேறு. இவ்வுண்மையையே இயேசு இன்றைய நற்செய்தியில், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இறைவன் தம் பேரன்பின் காரணமாக நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரின் பிரசன்னம் நமக்குள் எப்பொழுதுமே உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நமது அடிப்படை தன்மையே இறைத்தன்மைதான். நம்மோடு இணைந்திருக்கின்ற இறைவன் வாழ்வை நாம் நிறைவாகவும் முழுமையாகவும் வாழும் பொருட்டு இறை வரங்களையும் அருள் கொடைகளையும் நமக்கு வழங்குகின்றார். மேலும் இத்தகைய வரங்களையும் கொடைகளையும் வெளிக்கொணர்வதற்கான ஆற்றலையும் அவர் நமக்கு தருகின்றார். இறைவன் தரும் கொடைகளையே இன்றைய நற்செய்தியில் இயேசு கனிகள் என்று குறிப்பிடுகின்றார். மரமானது தனது கிளைகளுக்கு தன் வேர்கள் வழியாக கிடைக்கும் சத்துக்களை கொடுக்கவில்லை என்றால் எந்த கிளையும் கனிகளை தாங்க இயலாது. அதேபோல கடவுள் தன் கிளைகளாகிய நமக்கு தன் அருள் வரங்களை அள்ளித் தரவில்லை என்றால் நம் வாழ்வு பலனற்ற ஒன்றாக, பயனற்ற ஒன்றாக மாறிவிடும். இறைவன் நமக்கு வழங்கும் அத்தனை கனிகளையும் கொடைகளையும் தன்மைகளையும் நாம் நமதாக்க வேண்டுமெனில் நாம் அவரோடு இணைந்திருப்பது அவசியமானது. ஒரு மரமானது தனது கிளைகளுக்கு சத்துக்களை கொடுத்து கொண்டே இருந்தாலும் ஒரு கிளை தன்னை மரத்திலிருந்து துண்டித்து கொண்டால் அக்கிளைக்கு மரத்திலிருந்து எந்த சத்தும் கிடைக்காது. நாம் இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்பவே இறைவனது கொடைகள் நமதாகின்றன. இன்னொரு உதாரணம், வீட்டின் மேற்பகுதியில் இருக்கும் தொட்டியிலிருந்து குழாய் வழியாக தண்ணீர் அறைக்குள் நிறைய வந்தாலும் குழாயை நாம் திறப்பதன் அளவுக்கு ஏற்பவே நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது.
இவ்வுண்மையை உணராமல் பல வேளைகளில் கடவுள் நமக்கு அருட்கொடைகள் எதையும் வழங்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். இது அறையினுடைய குழாயை திறக்காமல் நமக்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை என்று புலம்புவது போன்றது. அன்பிற்குரியவர்களே, இறைவன் நம்மோடு இணைந்திருந்தால் மட்டும் போதுமானது அல்ல. இறைவனது கட்டளைகளை சரியான மனநிலையோடு கடைபிடிப்பதன் வழியாக, இறைவனின் வார்த்தைகளை தியானித்து அதில் நிலைத்திருப்பதன் வழியாக நாம் இறைவனோடு உறவில் இருந்தோம் என்றால், அவரோடு இணைந்திருந்தோம் என்றால், என்றும் கனிதரக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, எம்மை அன்பு செய்யும் உம்மை நாங்கள் அன்பு செய்யவும், எம்மோடு இணைந்திருக்கும் உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கவும் வரம் தாரும். ஆமேன். போகவே மனிதம் மனிதம் போகவே புனிதம் உறவே உண்மை தெய்வம் உறவே மனிதம் உறவே புனிதம் உறவே உண்மை தெய்வம் உறவே உண்மை தெய்வம் மனங்கள் இணைய மலரும் எங்கும் இறைவன் ஆட்சியே, மண்ணில் நாமெல்லாம் மனத்து சாட்சியே. உறவே மனிதம் உறவே புனிதம் இருக்கும்போது உலகில் நாமும் தேடி வந்ததென்ன அன்பு செல்வம் அல்லவா? இறக்கும்போது இங்கிருந்து எடுத்துச் செல்வதென்ன உறவு ஒன்றே அல்லவா? பிறக்கும்போது உலகில் நாமும் தேடி வந்ததென்ன அன்பு செல்வம் அல்லவா? இறக்கும்போது இங்கிருந்து எடுத்துச் செல்வதென்ன உறவு ஒன்றே அல்லவா? தன்னை வழங்கும் தியாகமாகவே தெய்வம் கண்களில் தெரியும் நேரிலே, பிறருக்காக ஆற்றும் பணியிலே பிறப்பின் மேன்மை புரியும் பாரிலே, வாழுவோம் அன்பிலே பண்பிலே, வளருவோம் உறவிலே மனித நிறைவிலே. உறவே மனிதம் உறவே புனிதம் தாழ்வு அகற்றி வாழ்ந்தால் மகிழ்வு இல்லையா? எங்கும் வளமை இல்லையா? மக்கள் கைகள் இணைந்தால் ஆற்றல் பிறப்பதில்லையா? மாற்றம் நிகழ்வதில்லையா? ஏற்ற தாழ்வு அகற்றி வாழ்ந்தால் மகிழ்வு இல்லையா? எங்கும் வளமை இல்லையா?
மக்கள் கைகள் இணைந்தால் ஆற்றல் பிறப்பதில்லையா, மாற்றம் நிகழ்வதில்லையா? அன்பு நீதி நெறியில் நிலைத்தார் ஆவும் இன்ப குடும்பமாகவே, சுவர்கள் வீழ்த்தி பாலம் அமைத்தார் சுடரும் அமைதி உலகமாகவே. களைவோம் பிரிவையே பிளவையே, காண்போம் உறவையே வாழ்வின் நிறைவையே. உறவே மனிதம், உறவே புனிதம், உறவே உண்மை தெய்வம், உறவே உண்மை தெய்வம். மனங்கள் இணைய மலரும் எங்கும் இறைவன் ஆட்சியே, மண்ணில் நாம் எல்லாம் மனத்து சாட்சியே. உறவே மனிதம், உறவே புனிதம்.